வணக்கம். அன்பான ஜோதிடர் நேரம் அன்பு நேயர்களே, உங்களை வணங்கி மகிழ்வது உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன். பல நிகழ்வுகளை விண்ணிலும் மண்ணிலும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதில் விண்ணில் நடப்பதை மண்ணில் இருக்கும் மனிதர்கள் எப்படி அனுபவிக்கிறாங்க, அது சுகமா இல்லை துக்கமா என்பதை உணர்வதற்கான நேரம் இது. இந்த நேரம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டால், சனியோட பெயர்ச்சி வந்ததுன்னு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ சனியோட வக்ரம் வந்ததுன்னு பார்த்தோம். இப்போ வக்ர நிவர்த்தி என்ன பண்ணோம்ன்றது தான் இப்போ பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பு நேயர்களை பொறுத்தவரையும் இந்த வக்ர நிவர்த்தி என்ன செஞ்சுது? வக்ரம் என்றால் என்ன? சூரியன் சனி நின்ற இடத்திற்கு 5ஆம் இடத்தில் வந்து சேரும்போது இந்த சனி பகவானுடைய பவரானது ஒரு சேஞ்சஸ் ஆகும், மாறும். தன்னோட நிலையிலிருந்து ஒரு சாய்வு கோணத்திலிருந்து அப்படி சாய்வை செய்யும். அந்த சாயறது தான் வக்ரமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் அந்த வக்ரம் எப்போ நிவர்த்தி ஆகும்னா, அந்த சூரியன் 9ஆம் இடத்துக்கு போகும்போது திரிகோணத்தில், அதில் 5க்கு வரும்போது சனியிலிருந்து 5ஆம் இடத்திற்கு வரும்போது வக்ரம் ஆகிறது. 9ஆம் இடத்திற்கு வரும்போது வக்ர நிவர்த்தி ஆகும். இதற்குள் என்ன நடந்திருக்கும் அந்த மேசராசி நேயர்களுக்கு என்று கேட்டால், ஒன்று 7 நாள் சனி பிடிச்சப்ப ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனையை வருவது போல் ஒரு சூழ்நிலை வந்தது. அப்படியே விலகி போச்சு, ரிவேர்ஸில் போயிடுச்சு. அதுக்கு பிறகு இப்போ திரும்புது. அப்போ இந்த மேசராசி நேயர்கள் எப்படி இருக்கணும்? ரொம்ப கவனமாக இருக்கணும். எப்படிப்பட்ட கவனமாக இருக்கணும்? உடலை பார்த்தீங்கன்னா பொருள் விரயமாகும், பொருளை பார்த்திங்கன்னா உடல் விரயமாகும். எந்த விரயம் சிறந்தது? உடல் இருந்தால் எப்போ வேணும்னாலும் பொருளை சம்பாதிச்சுக்கலாம். ஆனால் இந்த பொருளுக்காக உடலை நீங்கள் வீணாக்காதீங்க. உங்கள் குடும்பத்துலேயோ இல்லை படிப்பிலையோ உங்கள் பிள்ளைங்கள்லையோ சனி என்றாலே ஒரு தர்மத்திற்குரியவன், வியாபார ஸ்தலங்களை கட்டி காக்கக்கூடியவன். தொழில் ஸ்தான அதிபதி யாருன்னு கேட்டால் சனி பகவான் தான். உலகத்தில் உள்ள எல்லாருக்கும், அனைத்து ராசி நேயர்களுக்கும். அப்போ ஒரு காக்கா கரையுதுன்னா அதுக்குள்ள தொழிலை அது செய்கிறதும் சனி பகவான் தான் மூலமாக. அந்த ஃபோக்கஸில் வரக்கூடிய நீல நிற கதிர்களை கொண்டு தான் நாம் அந்த விஷயத்தை நம்ம உணர்கிறோம். அதே மாதிரி ஒருத்தவங்க மரணிக்கிறாங்கன்னா அவங்க உடம்புல வந்து நீலகாலன்னா, அதாவது சிவபெருமான் ஒரு விஷத்தை உண்டார், அது தொண்டையில் போய் நீல நிறமாக ஆச்சுன்னெலாம் சொல்கிறாங்களே. அவ்வொரு சிவபெருமான் என்பது உயிருடைய ஜீவாத்மா. ஒரு உடலுக்கு ஜீவாத்மாகிய அந்த ஜீவன் சிவன், அது விஷத்தை சாப்பிட்டு அவதியுற்றது போல நீங்கள் உங்கள் உயிரை பாதுகாப்பதற்காக முயற்சி செய்யும்போது உங்களுடைய வாழ்க்கையில் விஷமமான வார்த்தைகளை பேசாதீர்கள், விஷமமான காரியங்களை செய்யாதீர்கள், உங்கள் மனதுக்காக பிறர் மனதை துன்புறுத்தாதீர்கள். உங்களுடைய ஒவ்வொரு அறிவு சார்ந்த விஷயமும் சிறு சிறு விஷயத்திற்காக உங்களை நீங்கள் வீணாக்காதீர்கள். அப்படி வீணாக்குவதை தான் இவங்க என்னென்னா ஆழகால விஷம்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆழகால விஷத்தை அந்த ஈஸ்வரனுக்கே அடைகிற சூழ்நிலைக்கு சத்திய தர்மத்தில் நின்று செயல்படக்கூடியவன் தான் இந்த சனி பகவான். அவர் இந்த மேஷ ராசிக்கு இப்போ வக்ர நிலையிலிருந்து திரும்பி தன்னிலையில் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்க போகிறார். எப்பொழுதும் அர்த்தாஷ்டம சனி, 7 நாள் சனி இப்படி சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் என்னென்னா ஒரு 15 வருஷத்துக்கு தர்மத்தை பற்றி சொல்லி கொடுப்பார். தொழில் தர்மம்னா என்ன, சமூக தர்மம்னா என்ன, குடும்ப தர்மம்னா என்ன, அண்ட பிண்டத்துக்கு இடையில் இருக்க சகசிரார சக்கரத்துலேருந்து மூலாதார சக்கரம் வரையும் உடலில் என்னென்ன கூறுகள் இருக்குது, அதை நீங்கள் எப்படியெல்லாம் பார்க்கணும் அந்த மாதிரி சூழ்நிலையை சொல்லிக் கொடுப்பார். அப்படி இருக்கும்போது தான் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் ஆகும். 1000 தான் கல்யாணம் ஆனாலும் பிரச்சனைன்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு வழி வந்தது. திரும்பி ரிவேர்ஸில் போயிடும். இப்போ திரும்பி ரிவேர்ஸில் வராது. அப்படியே சம்மந்தம் பேசுகிற மாதிரி வந்திருப்பாங்க, அது வக்ர நிதியில். அதுக்கு பிறகு திருப்பியும் ரிவேர்ஸ் ஆகிடுவாங்க. அது அவங்கவுங்களுடைய ஜாதக அமைப்பை பொறுத்து இது நடக்கும். ஆகினால் எல்லாருக்கும் நடக்குன்னு நினைக்காதீங்க.
பொதுவாக தொழிலில் நிறைய மாற்றங்கள் வரும், முன்னேற்றங்கள் வரும். எதை செய்தால் மாற்றம் வரும், எதை செய்தால் முன்னேற்றம் வரும் என்பதை உங்கள் டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து உங்களை பற்றிய விஷயங்களை கேட்டால் இந்த புதுபலன் அல்லாமல் உங்களுடைய தனிப்பட்ட திறமையை நாங்கள் எடுத்து சொல்லும்போது உங்களுக்கு அவ்வளோ ரகசியங்கள் தெரியும். ஏன்னு கேட்டால் முடியாக இருப்பதும் அந்த சனி பகவான் தான், உன்னோட முயற்சியாக இருப்பதும் அந்த சனி பகவான் தான். இந்த பிரபஞ்சத்திலேயே 12வது ராசியில் இருக்கும்போது மேச ராசிக்கு பாதத்தில் இருக்குது. அந்த மேசராசி நேருடைய பாதம் என்பது மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க, அதே நேரத்தில் விரயஸ்தானம்னு சொல்லுவாங்க. சில பேர்களுக்கு ஊர் விட்டு ஊர் போய் வெளிநாடுகளுக்கு போகிற சூழ்நிலை வரும், இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க புறப்பட்டு திரும்பி உள்நாட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கும். கல்யாண தடைகள் பட்டதுன்னா அந்த தடைகள் பட்ட கல்யாணம் இப்போ நடக்கிற ஒரு சூழ்நிலை வரும். ஆனாலும் உங்களுக்கு சந்தேகம் மாத்திரம் குறையாது, சாமி நடக்குமா இப்படி தான் கேட்பீங்க. ஏன்னு கேட்டால் சனியோட நேராக 7ஆம் பார்வை என்ன பண்ணுதுன்னா 6ஆம் இடத்தை தான் பார்க்குது. இந்த ஒரு நிச்சயம் பண்ணியிருக்காங்கன்னா அந்த பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், இல்லை ஒரு நிச்சயம் பண்ணி கல்யாணம் நடக்கிற வரை நடக்குமா சாமின்னு கேட்குற அளவுக்கு பிரச்சனையாக இருக்கும். கல்யாணம் நிச்சயம் விட்டு கல்யாண டேட்டை கொண்டு போய் காட்டினாலும் லீவ் கொடுக்க மாட்டான். இது மாதிரி சில விஷயங்கள்லாம் இந்த மேசராசி நேயர்களுக்கு இப்பொழுது நடக்கும். ஆனாலும் நீங்கள் உங்களுடைய முயற்சியை விடாமல் உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதனுடைய திறமையும் உணர்ந்து உங்களுடைய திறமை மூலமாக நீங்கள் வளர்ந்து போக வழிவகுத்தால் சிறப்பாக இருக்கும். ஏன்னு கேட்டால் அந்த வீட்டுக்குடைய செவ்வாய் 8ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் 9ஆம் இடத்துக்கு போகிறதுனாலையும் என்னென்னா தர்ம கர்மத்திலையும் பிரச்சனை வரும், நம்மளுடைய வாயாலையும் பிரச்சனை வரும். நம்ம சொல்கிற விஷயத்தை பிறர் தவறாக புரிந்து கொள்வார்கள். அப்படிப்பட்ட நிலைமையில் இருக்கும் மேசராசி நேயர்கள் இந்த வக்ர நிவர்த்தியின் போது நீங்கள் ஜாதகத்தில் எந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய மூதாதையருடைய கர்மாவை செய்யணும்னு இருக்கோ அதை கேட்டு அதன் மூலமாக செய்யுங்க. பெரும்பாலும் வீட்டிலேயே செய்யலாம். அந்த வீட்டில் எப்படி செய்யணும், குலதெய்வத்தை முன் வச்சு செய்கிறதா, இல்லை மூதாதையர்களை முன் வச்சு செய்கிறதா, இல்லை ஊர் தேவதையை முன் வச்சு செய்கிறதா அன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம இஷ்ட தேவதைகிட்ட போகலாம். ஆகையினால எல்லா தேவதையை காட்டிலும் சிறந்த தேவதை எதுவும் இல்லை. வீட்டு தேவதையும் எல்லா தேவதையும் சேர்ந்தாவே உங்களுடைய பிரச்சனை தீர்ப்பார். சனி ரொம்ப எளிமையாக தான் செய்வார், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். குருவுக்குன்னா அங்கே ஓடணும், சூரியனார் கோயில் போகணும் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் சனி பகவானுக்கு அப்படி இல்லை. சனீஸ்வரன் கோயிலுக்கு நீங்கள் போகணுன்னு நினைப்பீங்க, உங்களை தான் அந்தாண்ட இருந்தாலும் போக விட மாட்டார். நீங்கள் எங்கே அங்கே போகிறது, அங்கே போனால் அவர் வரம் கொடுத்தே ஆகணும். அதனால் முதல்ல போவிட்டா தானே வரம் கொடுக்கறதுக்கு, ஒன்றும் போகவே விட மாட்டார். நான் நினச்சிக்கிட்டு தான் சாமி இருக்கிறேன் ஆனால் போக முடியலன்னுவாங்க. போனேன் வேற ஒரு வாயிலில் அப்படியே திரும்பி வந்துட்டேன்னுவாங்க. அப்படியே தடப்பட்டுக்கிட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் இப்பொழுது உங்களுக்கு ஒரு முயற்சியின் மூலமாக உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். மேலும் மேசராசி நேயர்கள் இந்த சனியுடைய வக்ர நிவர்த்தியானது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். சனியானவர் வக்ர நிவர்த்தி எப்படின்னா அவர் இருக்கிற இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வரும்போதே விருச்சிகத்தை கடக்கும் போதே உங்களுக்கு நிவர்த்தி ஆகிடும். 5ல் ஆரம்பித்து விருச்சிகத்தில் வரும்போது நிவர்த்தி ஆகும், கடகத்தில் ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ நிவர்த்தி ஆகும். உங்களுடைய காரியங்கள்லாம் ஏன் தடைப்படுறது, ஏன் அதுக்கு முயற்சி பண்ணாலும் இப்படி நடக்குதுன்னு அவங்கவுங்க வயது அவங்களுடைய குடும்ப சூழலை பொறுத்து அந்த ஜாதக அமைப்பு பொறுத்து வயசுக்கேற்ப அது மாறுபடும். அதை தான் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் உங்களுக்கு வசதியாக இருக்கும். மேலும் உங்களை நல்ல வளர்ச்சிக்கு எடுத்து போக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன்.